எழில் கேக்குறாரு பாக்யா கிட்ட, உருளைக்கிழங்க வெட்டிக்கிட்டு இருக்கீங்களே, உருளைக்கிழங்கு ஃப்ரையான்னு கேக்குறாங்க. பாக்யா எதுவும் சொல்லாம இருக்காங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, தம்பி நான் அரை மணி நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கே உங்க அம்மா எந்த பதிலும் கொடுக்கல, உங்களுக்கா சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நான் தான் சொன்னேனே தம்பி, உடம்பு மாத்திரம்தான் இங்க இருக்கு, மனசு முழுக்க அங்க இருக்கு. என்னடா எழிலு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கம்மா? மறுபடியும் பாட்டிய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாடா. நம்ம வேணும்னா ஆஸ்பத்திரியில போய் கையோட கூட்டிட்டு வந்துடலாமா? ஆஸ்பத்திரியில இல்ல எழிலு, வீட்டுக்கு வந்துட்டாங்க. காலையில தான் போய் பார்த்துட்டு வந்தேன். பாட்டி எப்படிம்மா இருக்காங்க? நேத்தியோட இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்காங்க எழிலு. எனக்கு அவங்கள நினைச்சாலே ரொம்ப வருத்தமா இருக்குடா. அக்கா, நீ ஒரு அதிசய பிறவிக்கா. ஒரு நாள் கூட உனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஆனா நீ அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றக்கா. ஏன்னா அவங்க எனக்கு மாமியாடி, சாதாரணமான மாமியா கிடையாதுக்கா. மருமகளை எப்படி நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு முன்னுதாரணம் உன் மாமியா. எப்ப பார்த்தாலும் நொய்யி நொய்யின்னு உன்னை ஏதாவது சொல்லிக்கிட்டு தானே இருப்பாங்க. உலகத்துல என்ன நடந்தாலும் அதுக்கும் காரணம் நீந்தான்னு சொல்லுவாங்க. போதும் நிறுத்துறியா? உன்னைய மாதிரிலாம் என்னால அமைதியா இருக்க முடியாதுக்கா. நீங்களே என்னன்னு கேளுங்க உங்க அம்மா கிட்ட. கோபி சார் கூட சேர்ந்துக்கிட்டு எம்பிட்டு ஆட்டம் போட்டாங்க உங்க பாட்டி. எல்லாரும் வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல அவங்க கிளம்பி போனாங்கல்ல. கோபி சாரு என்னமோ சொன்னாராம், அந்த அம்மா வருத்தப்படுறாங்களாம், அதை கேட்டுட்டு இந்த அம்மா வருத்தப்படுறாங்களாம். கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ ஏன்க்கா இப்படி இருக்க? புருஷன் வேண்டான்னு நினைச்சா கூட மாமியாரோட இருக்கேல்ல, இல்ல மாதிரி பாத்துக்கிட்ட, உள்ளங்கையில வச்சு தாங்குன. உன் மாமியா என்ன பண்ணாங்க? பையன்தான் வேணும்னு கிளம்பி போயிட்டாங்க. கொஞ்சம் கூட நன்றியே இல்லாதவங்களுக்காண்டி நீ எதுக்குக்கா பரிதாபப்பட்டுக்கிட்டு இருக்க? அவனை சும்மா இருந்தானே சொன்னேன். இப்ப மாமியால பத்தி பேசினா கோவம் பொத்துக்கிட்டு வருது தம்பி உங்க அம்மாவுக்கு. இந்த மாதிரி மருமக இருக்கிறதுனாலதான் பாட்டி மாதிரி மாமியாக ஆட்டம் போடுறாங்க. அக்கா, ஊர்ல உள்ள எல்லா மாமியா மேல உள்ள கடுப்பையும் என் பாட்டி மேல திணிக்கிறீங்க போல. அப்புறம் என்ன தம்பி, இவங்கெல்லாம் மாமியார் ஆன பிறகு 2 கொம்பு முளைச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. அதனாலதான் இந்த ஆட்டமெல்லாம். ரொம்ப கவலைப்படுறியாமா? உனக்கு உங்க பாட்டிய பத்தி தெரியாதுடா. அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, ஆனா அவங்கள யாராவது சொன்னா ரொம்ப காயப்பட்டுருவாங்கடா. இப்பயும் அதே மாதிரிதான் இருக்காங்க, ரொம்ப தளர்ந்து போயிட்டாங்கடா. பாட்டி சரியாயிருவாங்கம்மா. இல்ல எழில, உங்க பாட்டியோட முகத்தை பார்த்தா அதை விட ஏதோ ஒண்ணு பெருசா நடந்திருக்க மாதிரி தெரியுது. உங்க பாட்டி சொல்ல மாட்டேறாங்க. அதெல்லாம் உனக்கு தோன்றதா இருக்கும்மா. எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்படி இருந்தா நல்லதாண்டா எழில. கோபி, ராதிகா, கமலா, 4 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப ஈஸ்வரி ஹால்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. கோபி கதவை திறந்துட்டு உள்ள வந்துட்டாரு. ராதிகாவை உள்ள வர சொல்றாரு. இருந்தாலும் வீட்டுல வந்து பேசிக்கலாம், உள்ள வாமா. கமலா வேகமா வந்து ஈஸ்வரி கிட்ட கேக்குறாங்க, எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இன்னமும் இந்த வீட்டுல இருக்க? இன்னும் யார கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் ஆச்சுன்னு உன்னைய சும்மா விட்டேன். பாவி பாவி, நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. நீ எல்லாம் விளங்காம போயிருவ. இந்த மருமகளுக்காண்டி என் பேர பிள்ளைய அழிச்சியோ, எந்த பேர பிள்ளைங்களுக்காண்டி என் குடும்ப வாரிசு அழிச்சியோ, அவங்க யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க, நாசமா போயிருவாங்க. இப்ப எதுக்கு என் குழந்தைங்களை இழுக்கிறீங்க? நீங்க நிறுத்துங்க மாப்பிள்ள. இல்லாம போனது உங்க பிள்ளை, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாப்பிள்ள? உலகத்துல அது பிறக்க கூட இல்ல, அதுக்குள்ள வன்மம் வச்சு அதை இல்லாம பண்ணிட்டேல்ல. யாரு குடிய கெடுக்க இங்க நின்னுகிட்டு இருக்க? யார கொன்னா உனக்கு சந்தோஷமா இருக்கும்? இல்ல ஈஸ்வரி, வாய மூடு கமலா. திரும்ப திரும்ப நான் குழந்தைய கொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் ஒன்னும் குழந்தைய கொல்லல. குழந்தைய கொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் கொடூரமானவ கிடையாது. பொய் சொல்லாதீங்க, நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க. இங்க என்னதான் நடிச்சாலும் உண்மைன்னு ஒண்ணு இருக்கு, அத யாராலையும் மாத்த முடியாது. அதிகா, எது உண்மை? நீங்க குழந்தைய கொல்ல நினைச்சது உண்மை, அதுக்காண்டி என்ன தள்ளி விட்டது உண்மை. அதிகா, நான் தள்ளி விடல. நீ தவறி விழுந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் தவறி விழுகல, உங்க தவறாலதான் நான் விழுந்தேன். இங்கதான் என்ன தள்ளி விட்டீங்க. இல்ல ராதிகா, நான் உன்னை தள்ளி விடல. இங்க என்னதான் நாடகம் ஆடினாலும்
நீங்க சொல்றத யாருமே இங்க நம்ப போறது இல்ல. நீயும் உங்க பொய்ய உங்க பையன் கூட நம்ப மாட்டாரு. ஆஸ்பத்திரிக்கு போற என்னைய நீங்க தான் புடிச்சு தள்ளி விட்டீங்க. ராதிகா, என்ன ஈஸ்வரி இல்ல? நான் தான் என் கண்ணால பார்த்தேனே. நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கழுத்தை பிடிக்கிறாங்க கமலா. கோபி தடுக்கிறாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை, விடுங்க மாப்பிள. தான் திட்டம் போட்டு வேணும்னு பண்ண குழந்தைய இல்லாம பண்ணணுங்கிற வெறி உன் முகத்துல தெரிஞ்சிச்சு. வேண்டாம் வேண்டான்னு சொன்னீங்க, நான் கேட்கல. அதனால நீங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டீங்க. குழந்தை உங்க மகனோட வாரிசு, இந்த குடும்பத்தோட வாரிசு. அத போய் எப்படி அவ்வளவு கல் நெஞ்சமா உங்களுக்கு? சொல்லுங்க அத்த. இல்ல ராதிகா, அப்படி பண்ணவே இல்ல. பாருடா, அவங்க என்னென்ன பழி சொல்றாங்கன்னு பாருடா. பாண்டமா என் மேல பழிய தூக்கி போடுறாங்க. இப்படி பேசுறாங்கன்னு கேளுடா. அம்மா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுடா. ஆஸ்பத்திரியில அமைதியா நின்ன மாதிரி இங்கேயும் அமைதியா நிக்காதடா. எனக்காண்டி பேசுறா. இந்த அம்மா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நீ சொல்லுடா. என்னம்மா சொல்ல சொல்றீங்க? ஆரம்பத்துல இருந்து குழந்தை வேணான்னு கலைச்சிருன்னு சொன்னது நீங்க தானே? அம்மா, நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க நினைச்ச மாதிரி குழந்தை இல்லாம போச்சுல்ல, அந்த குழந்தைய கொன்னு அப்பனா நான் கொன்னுட்டேன்னு சொல்றியாடா? தான் குழந்தை இல்லாம போயிருச்சுல்லம்மா. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? போய் உட்காருங்கம்மா. ஆனா ஒண்ணு, நீங்க இந்த மாதிரிலாம் யோசிப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு. இவ்வளவுதானா? பொம்பளை பண்ண வேலைக்கு இவ்வளவுதானா? போய் உட்காருன்னு சொல்றீங்க. அடுத்து ராதிகாவை கொலை பண்றதுக்கா இல்ல என்னைய கொலை பண்றதுக்கா? மாப்பிள்ள, இத இங்க உட்கார சொல்றீங்க. பொம்பளைய வீட்டை விட்டு துரத்துங்க. இந்த பொம்பளை இருக்கிற வீட்டுல ராதிகா இருக்க மாட்டேன்னு சொன்னது உங்களுக்கு மறந்து போச்சா? சொல்லுங்க மாப்பிள்ள, இவங்கள வீட்டை விட்டு வெளியே போ சொல்லுங்க. இவங்க 2 பேரும் என்னென்னமோ சொல்றாங்கடா. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நீ என்னமோ சொன்னியேடா, செஞ்சு முடிச்சுட்டேன்னு, குழந்தை இல்லாம பண்ணிட்டேன்னு நீயும் சொன்னியே. தாண்டா என்னால தாங்கிக்க முடியல. என்னடா சொன்ன கோபி? இவங்க சொன்னத நான் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறியா கோபி? நீ அம்மாவை சந்தேகப்படுறல்ல? சந்தேகம்லாம் படல, நாங்க உறுதியாதான் சொல்றோம். கமலா, நான் கோபி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கோபி, நீ சொல்லுப்பா. நான் அப்படி பண்ணுவேனாடா? நான் ராதிகாவை தள்ளி விடுவேனா? அதான் குழந்தை இல்லாம பண்ணிட்டீங்களேம்மா. இன்னும் ஏன் நிக்கிறீங்க? போங்க அம்மா, இங்க இருந்து போங்க. அதான் உன் பையன் சொல்லிட்டார்ல, வெளியே போ. நாங்கள இருக்கிறதுனால பேசிக்கிட்டு இருக்கோம். வேற யாராவது இருந்தாங்கன்னா உள்ள தள்ளியிருப்பாங்க. அப்புறம் காலம் முழுக்க ஜெயில தான் இருக்கணும். மரியாதையா சொல்றேன், வெளியே போயிரு. வெளியே போகல, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணாதீங்க. இங்க இருந்து தயவு செய்து போயிருங்க. சரி, அவங்க ரூமுக்குள்ள போய் கதவை சாத்துறாங்க. கமலா பின்னாடியே வர்றாங்க. கதவை மூடிக்கிட்டு, என்ன பண்ற? வெளியே வா. அவங்கள போக சொல்லுங்க. ஈஸ்வரிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப நினைச்சு அழுகுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. கிளம்பிட்டியா? ரொம்ப நல்லது. தயவு செய்து இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. உன் நிழல் கூட இந்த வீட்டுல உள்ளவங்க மேல படக்கூடாது. கிளம்பு. இன்னும் நின்னுகிட்டு என்ன பண்ண போற? கோபிய பார்த்து அழுதுகிட்டு ஈஸ்வரி வீட்டை விட்டு போறாங்க. செல்வி கேக்குறாங்க பாக்யா கிட்ட, அக்கா, நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போலையா? மனசே சரியில்லை, நான் வீட்லயே இருக்கேன். சரிக்கா, போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிளாஸ் காஃபி கொடுத்துட்டு போறியா? தலை ரொம்ப வலிக்குது. ஏங்கா, மாத்திரை போடலையா? காஃபி மாத்திரம் போதும் செல்வி, உனக்கும் சேர்த்து போட்டுக்க. அப்புறம் உனக்கு மாத்திரம் போடுவேன்னு நினைச்சியாக்கும். பாக்யாவுக்கு ஈஸ்வரி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. செல்வி கிட்ட கேக்குறாங்க, யாராவது கூப்பிடுறாங்களான்னு. அப்படி யாரும் கூப்பிடலையாக்கான்னு செல்வி சொல்றாங்க. இல்லடி, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அக்கா, காலிங் பெல் இருக்கு, அதை அடிச்சு கூப்பிடாம யாராவது கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா? செல்வி, கேட்டுச்சு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இரு. பாக்யா கேட்டை திறக்கிறாங்க. வெளியே போய் பாக்குறாங்க. இப்ப ஈஸ்வரி நிக்கிறத பாக்குறாங்க பொட்டியோட. பாக்யா ஓடியாராங்க. ஓடியாந்து அத்தைன்னு சொல்றாங்க. ஈஸ்வரி பொட்டியை கீழே போடுறாங்க. அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரி, என்னாச்சு அத்தைன்னு பாக்யா கேக்குறாங்க. ஐயோ அத்தை, ஏன் அழுகுறீங்க? அழாதீங்க அத்தை, என்ன ஆச்சு? ஈஸ்வரி தலையில அடிச்சுக்கிறாங்க. என்ன ஆச்சு? ஏன் அழுகுறீங்க?
என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அத்தை. பாக்யான்னு ஈஸ்வரி கட்டி பிடிச்சுக்கிறாங்க அழுதுகிட்ட. இன்று சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.